தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களை மறுதேர்வு இல்லாமல் பணியமர்த்த அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் பார்த்திபன் மற்றும் நிர்வாகிகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் அவர்கள் தெரிவிக்கும் போது 2013 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் தேர்வுகளின் சார்பாக இந்த மனுவை சமர்ப்பிக்கிறோம் எனவும் 2013 முதல் 2022 வரை பல்வேறு ஆண்டுகளில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தகுதி மற்றும் நியமன தேர்வுகள் நடத்தப்பட்டன. பின்னர் நியமனங்கள் மிக குறைவாகவே மேற்கொள்ளப்பட்டதால் ஆயிரக்கணக்கான தகுதி பெற்ற தேர்வர்கள் பல ஆண்டுகளாக பணி நியமனமின்றி காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி 2021 முதல் 2024 வரை தொடக்க பள்ளி பிரிவுகளில் சுமார் 14,038 காலிப்பட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்பொழுது சுமார் 14,000 ஆசிரியர்கள் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இத்தனை காலிப்பட்டங்கள் உள்ள நிலையிலும் சமீபத்திய நியமனத்தில் 2,457 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தேர்வுகளில் பங்கேற்றவர்களில் சுமார் 80% பேர் பெண்கள் ஆவார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி நியமனத்தை எதிர்பார்த்திருக்கும் 22,000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் அரசு நிர்ணயித்த அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்து தங்களின் தகுதியை தேர்வுகள் மூலம் நிரூபித்தவர்களே ஆவார். எனவே ஏற்கனவே தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களை எவ்வித மறுதேர்வுமின்றி முழுமையாக நியமிக்க அரசாணை வெளியிட அரசு தயவு செய்து பரிந்துரைக்க வேண்டும் என்றார். இவ்வாறாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த தொடரில் சந்திக்கலாம். நன்றி.